தாகத்துக்குத்தான் என்றாள். வேணும்னே அந்த பெண்ணை பார்க்கணுன்னே போயிருக்காரு. ஆனால் அந்த பெண்ணோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இவரே சொல்கிறாரு எதுவுமே செரலன்றாரு. இன்னும் வாழ்க்கை திருப்தி ஆகலை. இன்னும் யாரை கட்டலாம் தான் நீ ட்ரை பண்ணிருக்க. எமோஷ்னலாக அவள் எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்கிறான்றத சரீர பிரகாரமாகவும் பார்க்குறாரு, ஆவியிலையும் புரிஞ்சுக்கிறாரு. இதை புரிஞ்சுட்டு தான் அந்த பெண்கிட்ட போய் பேசுகிறாரு. ஸோ இந்த கிணறுல நிற்கிறாரு. இந்த கிணறு ஆபிரகாம் ஈசாக்கு இவங்க தண்ணி குடித்த கிணறு. அந்த நாட்களில் அவங்க ஒரு பெண்ணை பார்த்து செலக்ட் பண்ணோம். இப்போ ஆன்லைன்லேயே நம்ம மேட்ரிமணிலாம் கொடுத்தோன்னா மாப்பிள்ளை கிப்பில் பார்த்து செட் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. அதனால் ஈசாக்க ரெபேக்கால் எப்படி பெண் பார்க்க போகும்பொழுது கிணறு பக்கத்தில் நின்றுட்டு ரெபேக்கால் சொல்கிறா, என் ஆண்டவனே குடியும் இன்னும் ஒட்டகங்களுக்கு சேர்ந்து வார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஒட்டகத்துக்கு சேர்ந்து நிறைய தண்ணி வார்க்கும் பொழுது அந்த மனுஷன் முடிவு பண்ணிடுறான், இந்த பெண்ணை தான் நம்ம எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறான். அதனால் இஸ்ரேல் கலாச்சாரத்தில் காலங்காலமாக பெண் பார்க்குறத எப்படி மாற்றிட்டாங்கன்னா, யாருக்காச்சும் எந்த பெண்ணாச்சும் பிடிச்சிச்சுன்னா பசங்கள்லாம் போய் அந்த கிணறு பக்கத்தில் போய் நின்றுவாங்களாமா. எந்த பெண்ணை பிடிக்குதோ அந்த பெண்ணை பார்த்து தாகத்துக்கு தா. அந்த பெண்ணு குடத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றுச்சுன்னா சக்ஸஸ்ஸு. குடத்தை எடுத்து டமால் டமால் 4 அடி அடிச்சிச்சுன்னா ஃபெயிலியரு. இப்படி தான் அங்கே பெண்ணு பார்க்குற முறைமையை இந்த வாலிபர்கள் செட் பண்ணி வச்சுருக்காங்களாமா. இவர் அதை ஃபாலோ பண்ணுற தாகத்துக்கு தான் கேட்குறாரு. அவர் ஒன்றும் குடிக்க தண்ணியெல்லாம் கேட்கல, அவர் வேற ஒன்றை கேட்குறாரு. இது அந்த பொண்ணுக்கும் தெரியும். பொண்ணுடைய வாழ்க்கையினுடைய ஆழத்தை இவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அது எதை பார்க்குறாருன்னா, அந்த பெண்ணுக்கு இருக்கிற தேவனை குறித்ததான கேள்விகள். அதுக்கு யாருமே பதில் சொல்லல. ஏன்னா இவ வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறனால ஆசாரியன்ட்ட போனால் பதில் தர மாட்டான், கல் எடுத்து அடிப்பான், வேற யார்ட்டையும் பேச முடியாது. அதனால உச்சி டைமில் இவ தண்ணி எடுக்க வரான்னா ஊர்லேருந்து ஒதுக்க வச்சிருக்காங்க இந்த பெண்ணை. ஊர்லேருந்து ஒதுக்கப்பட்ட, சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட பெண்கள் தான் பகல் 12 மணிக்கு போய் தண்ணி எடுக்கணும். மற்ற குடும்ப பெண்கள்லாம் காலையிலேயே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பெண் இப்படி எமோஷ்னலாக டேமேஜாக இருக்கிறத பார்த்துட்டு தான் சம்மந்தம் வைக்கிறதுக்காக போயிருக்காரு. நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பேர் என்னது? சம்பந்தம். எங்கே சம்பந்தம் வைப்பார்? எங்கெல்லாம் வைக்கக்கூடாதோ அங்கெல்லாம் வைப்பார். யாரெல்லாம் சம்பந்தம் வேணான்னு தள்ளி விட்டாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுறாரு. இயேசு குறித்து ஒரு பிக்சர் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். ஃபஸ்ட்டு ஈவுதான்னு பார்த்தா, அப்புறம் ஆண்டவன் சொன்னான், இப்போ தீர்க்கதரிசின்றா, உலகத்தில் வருகிற மேசியா நீ தான், தேவகுமாரன் நீ தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிச்சி தாகத்துக்காக தண்ணி எடுக்க வந்தா பாருங்க, அந்த குடத்தை தூக்கி ஒரே போட்டு ஊருக்குள்ள போய் கத்தி சொல்றா, நான் மேசியாவை பார்த்தேன். அந்த ஊர் ஜனமே வருது. அந்த இயேசுவை பார்த்து அவர் வார்த்தையை கேட்டு அந்த முழு பட்டணமும் ரட்சிப்படைவதற்கு